அனைவருக்கும் வணக்கம். இது குரூப் 4 2024 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்ட் 1ல வந்து ஒரு 12 ப்ராப்ளம் முடிச்சோம். சரியா? இப்போ பார்ட் 2ல வந்து ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வி வில் சால்வ். இப்போ குரூப் 4 பொறுத்தளவுல எல்லா கொஸ்டின்ஸும் அவ்வளோ ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி குரூப் 1 குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது கொஸ்டின்ஸ் ஆர் நாட் ஈஸி. டிஎன்பிஎஸ்சி மேக்ஸை பொறுத்தளவுல ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். அதே சமயம் ஃபார்முலாவுக்குன்னு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மென்சுரேஷன், அதுக்கப்புறம் இந்த எல்சிஎம் பேஸ்ட்ல ஒரு சில டைப், அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சில டைப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸும் இருக்குது. அது ஃபார்முலா இல்லாம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஃபார்முலா தெரிஞ்சும் சிலவங்க வந்து எதுல தப்பு போடுவீங்கன்னா கால்குலேஷன்ல தப்பாகும். ஸோ கால்குலேஷன் தப்பு ஆகாம இருக்கணும். 2வது. 3வது, கால்குலேஷன் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கணும். சரியா? அதுலயே உட்காந்துக்கிட்டு இன்னும் இந்த ஸ்கூல் மாதிரி பெருக்கிட்டு கூட்டிட்டு இருந்தேன்னா அது டைம் இது நமக்கு போதுமானதா இருக்காது. ஸோ இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ we will go to the next problem from the group 4 2024 question paper. அதுல the next one இது வந்து டைம் அண்ட் ஒர்க்ல உள்ள ஒன் ஆஃப் த டைப். இப்போ கொஸ்டினை நீங்க ஒருக்கா அப்சர்வ் பண்ணு. என்ன கேட்டிருக்காங்க? தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்ல ரீட் பண்ணுங்க, இங்கிலீஷ்ல உள்ளவங்க இங்கிலீஷ்ல ரீட் பண்ணிக்கோ. ஸோ இங்கிலீஷ்ல வந்து என்னன்னா 3 men and 4 women. அப்போ இது வந்து காம்பினேஷன் ஆஃப் men and women ப்ராப்ளம். ஓகே. இப்போ men and women ப்ராப்ளம் ஏற்கனவே குரூப் 1ல ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். எப்படி சால்வ் பண்ணுங்கிற ஷார்ட்கட்ல போட்டிருந்தேன். ஓகே. அதே மாதிரி இங்க வந்து குரூப் men 3 men and 4 women can earn this much rupees in 7 days. அதே மாதிரி 11 men and 13 women can earn rupees 15,040 rupees in 8 days. In what time 7 men and 9 women can earn 12,400 rupees. அப்ப என்ன டேட்டா இருக்குதுன்னா நம்பர் ஆஃப் பர்சன் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய ஏர்னிங் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 செட் ஆஃப் வேல்யூ நம்மகிட்ட இருக்குது. ஓகே. தமிழ்ல சொன்ன 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாள்ல 3,780 ரூபாய் சம்பாதிக்கின்றனர். தேர் ஏர்னிங். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாள்ல 15,040 ரூபாய் சம்பாதிக்கின்றனர். அப்படின்னா 7 ஆண்கள் மற்றும் பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்கள்ல 12,400 சம்பாதிப்பார். அப்ப டேஸ் கேட்டிருக்குது. இதான். இப்ப இதை வந்து நான் ஒரு டேபிளேஷன் மாதிரி போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கேட்கலாம், சார் இந்த மாதிரி கணக்குலாம் வந்தா உடனே அந்த ஒரு ஃபார்மட் யூஸ் பண்ணுவீங்களேன்ட்டு. அந்த ஃபார்மட் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா குரூப் ஆஃப் மென் 7 டே இருக்குது, குரூப் ஆஃப் மென் 8 டேஸ் கொடுத்துக்கிறாங்க. ஆனா குரூப் ஆஃப் மென் எத்தனை டேஸ்ங்கிறத அதான் கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்குள்ள எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அமௌண்ட் தான் இருக்குது. அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எதை வச்சு எல்சிஎம் எடுக்கிறது? சரியா? இல்ல அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிறது இதெல்லாம் 1 டேக்கு கன்வெர்ட் பண்ணி அப்படி வேணா ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. அதனால கொஞ்சம் ஈஸி மெத்தட்ல போலாம். ஓகேயா? இதை முதல்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் யூ ரைட். என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன் கொடுத்துருக்காங்களா? பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, டேஸ் கொடுத்துருக்காங்க, தென் ஏர்னிங் அமௌண்ட் சேலரின்னு போட்டுக்கலாமா? ஏர்னிங் அமௌண்ட் இது கொடுத்துருக்காங்க. சோ இத முதல்ல ஃபில் பண்ணிடுறோம். சோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பர்சன்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா 3 men plus 4 women. எவ்வளவு நாள்? 7 டேஸ் ஒர்க் பண்றாங்க. 7 டேஸ் they can they are working 7 days. அப்ப அந்த 7 நாளுக்கு உள்ள சேலரி எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா 3,780 rupees. ஓகே. சேலரி இன் ருபீஸ். அதே மாதிரி செகண்ட் செட் யாரு? 11 men பிளஸ் 13 women. இவங்க காம்பினேஷன் எவ்வளவு நாள் ஒர்க் பண்றாங்க? 8 நாள் ஒர்க் பண்றாங்க. அதுக்கு அவங்க வாங்கின அமௌண்ட் எவ்வளவு? 15,040 ரூபாய். சரியா? அப்புறம் என்ன கேக்குறாங்க? 7 men பிளஸ் 9 women. 7 men 9 women சேர்ந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணியிருந்தா அவங்க கையில 12,400 ரூபாய் கிடைச்சிருக்கும். சரியா? இதுதான் கிவன் டேட்டா. இப்ப இதுல இருந்து எப்படி ப்ரொசீட் பண்றேன்னு பார்க்கணும்.
இப்ப நார்மலா இந்த சேலரின்னு ஒண்ணு இல்லாம இருந்ததுன்னா நம்ம எப்படி பண்ணலாம், 2க்கும் வந்து எல்சிஎம் எடுப்போம் குடுத்துருக்கிறத வச்சு. அதாவது இது ஒரு செட் எடுத்துக்கணும். 11 மென்னும் 13 வுமனையும் ஒரு செட்டா எடுத்துட்டு 7க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தா டோட்டல் ஒரு 56 கிடைக்கும். அத வச்சு எஃபிஷியன்சி கிடைக்கும். அந்த எஃபிஷியன்சி வந்து 1 மேன் எஃபிஷியன்சி, 1 வுமன் எஃபிஷியன்சின்னு கொண்டு வந்து அப்படின்னா 7 ஒரு மென்னோட எஃபிஷியன்சி சம்திங்னா அப்ப 7 மென்னோட எஃபிஷியன்சி எவ்வளவு? அப்படி ஒரு ப்ரோசீட் பண்ணும். ஆனா இங்க நமக்கு 2 டேட்டா வேணும். ஒண்ணு வந்து எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு அதாவது 2 டேட்டா வேணும். ஒண்ணு வந்து டோட்டல் ஒர்க் வேணும். அது இந்த இதுல எலிஜிபிள் கிடைக்காது. இல்ல டோட்டல் அமௌண்ட் வேணும். டோட்டல் அமௌண்ட்னாலும் அதுக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளவு பண்ணாங்கன்னு தேர்ட் செட் ஆஃப் வேல்யூ தெரிஞ்சாகணும். அதனால இப்ப இத எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னா, அமௌண்ட்டும் டேஸும் குடுத்திருக்கிறதுனால, இப்ப 3 ஆண்களும் 4 வுமனும் சேர்ந்து 7 நாள் ஒர்க் பண்ணி இவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காங்கன்னா, இந்த 7 பேர் அதாவது 3 வுமன் பிளஸ் 3 மென் அண்ட் 4 வுமன் சேர்ந்து ஒரு நாளைக்கு அவங்களுடைய ஒன் டே சேலரி எவ்வளவுன்னு வச்சுக்கோ. சோ ஒன் டே சேலரி என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணா, ஒன் டே சேலரி இப்ப நீங்க சார் ஏன் ஒன் டே சேலரி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்ப எல்லாருடைய ஒன் டே சேலரி தெரிஞ்சுன்னு வச்சுக்கியா, இப்ப அப்போ ஒரு மென்னோட சேலரி தெரிஞ்சுன்னா 7 மென் இருக்காங்க. அப்ப 7 மென் இன்டு ஒரு மென்னோட சேலரி 9 வுமன் இன்டு அப்போ ஒரு வுமனோட சேலரி. அப்ப இதுல இவங்களுடைய டோட்டல் சேலரி கிடைச்சிருமா? அந்த டோட்டல் சேலரிய வச்சு ஒரு நாளைக்கு இவ்வளவு சேலரி அப்படின்னா, இந்த 12,400 எத்தனை நாளைக்கு வாங்கியிருப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் ஒன் டே சேலரிக்கு நம்ம அந்த மெத்தடுக்கு போறோம். சோ இத வந்து 3780 டிவைட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணா you will get 540. அதே மாதிரி 15,040 நீங்க 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா you will get 1880. இப்ப இந்த வேல்யூ நமக்கு தெரியாது. இந்த மாதிரி 2 வேல்யூ நமக்கு தெரியாததுனால now we have to proceed in different way. அவ்வளவுதான். இந்த 540 எப்படி கிடைச்சுன்னா இந்த அதாவது இவங்க இது வந்து 3 வுமன் 4 வுமனும் சேர்ந்து 7 நாளைக்கு இவ்வளவு வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? 3780 டிவைடட் பை 7 அதான் 540. அது மாதிரி 11 மென் பிளஸ் 13 வுமன் இவங்க எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட எவ்வளவு 24 பேர் சேர்ந்து 8 நாளைக்கு வேலை பார்த்ததுக்கு 15,000 வாங்கியிருக்காங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த மொத்த செட்டப் மொத்த பர்சன் சேர்ந்து எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? அது 1880. எப்படி வந்துச்சு? 15,040 டிவைடட் பை 8. சரியா? சோ இப்ப பாரு. இப்ப நான் நெக்ஸ்ட் இது எப்படி கொண்டு போறேன் அப்படின்னா 3 men பிளஸ் 4 women இவங்களுடைய ஒன் டே சேலரிங்கிறது வந்து 540. இப்ப நான் ஃபுல்லா சேலரியை வச்சு கொண்டு போறேன். அதே மாதிரி 11 men பிளஸ் 13 women இவங்களுடைய ஒன் டே சேலரி வந்து 18,880. இப்ப இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிட்டேன்னா இதை 2 வச்சுக்கிட்டேன்னா இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணா எனக்கு ஒரு மென்னோட சேலரியும் ஒரு வுமனோட சேலரியும் ஒரு நாளைக்குள்ள கிடைச்சிரும். சரியா? ஓகே. அப்ப என்ன இப்ப இதை நீங்க தெரிஞ்சவங்க வேகமா சால்வ் பண்ணி கொண்டு வாங்க. இப்ப நான் ஈக்குவேஷன் 1 வந்து 11ஆல மல்டிப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோ. அப்ப I will get 33 men plus 44 women is equal to 540 11ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா 5,940 will get. செக் பண்ணிக்கோ. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன் எனக்கு சேம் ஏதாவது மென்னோ வுமனோ ஸ்ட்ரைக் அவுட் ஆகிறதுக்காக. சோ அது பண்ணும்போது I will get 33 men plus 13 into 3 39. So 39 women equal to 3 into 1880. அது என்னன்னா 5640 கிடைக்கும். ஓகே. இப்ப இத நீங்க சைன் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இது மைனஸும் இது எல்லாமே மைனஸ் எல்லா சைனும் சேஞ்ச் பண்ணா this term will go out. எது? இந்த ஃபர்ஸ்ட் term. So இதுக்கு 44க்கு 39 டிஃபரன்ஸ் என்ன? 5 women கிடைக்கும். 5. So 5 women equal to இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? 300 கிடைக்கும். 300. அப்படின்னா ஒரு வுமனோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? 300 divided by 5.
300 divided by 5 is equal to 60 rupees. So 60 rupees per day. இதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஒரு உமனோட salary இது ஒண்ணு. ஓகே, அதே மாதிரி ஒரு மென்னோட, அப்ப இந்த உமனை மென்ல ஏதாவது கொண்டு போடு. ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ மேல உள்ளதுல. அப்ப 3 men equal to 3 men plus 4 into உமனோட ஒரு நாள் வேல்யூ 60. 4 into 60 is equal to 540. இப்ப இதை சால்வ் பண்ணிக்கணும். 3 men equal to 540 minus 240 வரும். 540 minus 240 that is equal to 300. அப்ப one menோட salary, one men salary எவ்வளவு? equal to 300 by 3, 100 rupees per day. 100 rupees per day. இப்ப கொடுத்துற கேள்விக்கு வா. அவங்க என்ன கேக்குறாங்க? மூணாவது செட் யாரு? 7 மென்னும், ஓகே 7 men plus 9 women. இவங்களோட ஒரு நாள் salary எவ்வளவு வரும்? எவ்வளவு earn பண்ணிருப்பாங்க? அப்ப 7 into மென்னோட ஒரு நாள் salary 100. 7 into 100, ஓகே, plus 9 into உமனோட ஒரு நாள் salary 60. 9 into 60, ஓகே, equal to. So equal to, இப்போ இது என்ன வரும்? 700 plus 540, கரெக்டா? 540. அப்ப டோட்டல் என்ன வருது? 1240 per day. அப்ப ஒரு நாளைக்கு 7 மென்னும் 9 உமனும் இவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா கணக்குல என்ன கொடுத்திருக்குது? கணக்குல என்ன கேக்குறாங்க? 12,400. 12,400 இவங்களுக்கு கிடைச்சிருக்கோம்னா எத்தனை நாள் ஒர்க் பண்ணிருக்கணும்? அப்ப 12,400 divided by 12,400, sorry, 1,240. 1,240 போன இப்ப இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணீங்கன்னா இந்த 00. So finally 124 and 10. So is equal to 10 days. 10 நாள் இல்ல 10 நாள் இவங்க ஒர்க் பண்ணிருக்கணும். ஒரு நாளைக்கு 1240, 10 நாளைக்கு 12,400 ரூபாய். So ஆப்ஷன் வந்து C is the option. புரியுதுல்ல? So இந்த மாதிரி क्वेश्चन வந்து கொஞ்சம் பொறுமையா சால்வ் பண்ணுங்க. இது எப்படி டைம் எடுக்கும், சரியா? அதுக்காக பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணாம போயிடக்கூடாது. ட்ரை டு சால்வ். நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, இது ஒரு percentage ரிலேட்டட் क्वेश्चन தான். என்ன கேக்குறான்னு பாரு. குமாரன் வந்து bought a raincoat. இது நீங்க வந்து நீங்களாவே கடையில போய் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சுக்கோ. நீங்க போற ஒரு ரெயின் கோட்டை வாங்கினா 25 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டு தரான். அந்த 25 ரூபா டிஸ்கவுண்ட் எது கூடனா 20% ஆஃப் தி எம்ஆர்பின்னு வச்சுக்கியா. ஓகே, சோ குமாரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 ரூபாய் சேமிக்கிறார்னா ரெயின் கோட்டோட அசல் விலை, இந்த ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவுன்னு கேக்குறான். அப்போ சோ ஒரிஜினல் பிரைஸ் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அந்த ஒரிஜினல் பிரைஸ் தானே கேக்குறாங்க. சோ ஒரிஜினல் பிரைஸ் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த எக்ஸ்ல வச்சுன்னா இந்த ஒரிஜினல் பிரைஸோட எத்தனை percentage 25 ரூபா அப்படி பார்க்கணும். இப்போ ஒரிஜினல் percentage நான் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பொருளை வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோ. ஓகே, 100 ரூபாய்க்கு வாங்கினா நான் வந்து எம்ஆர்பி ரேட் அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து 20% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கிறேன். அப்ப 20% டிஸ்கவுண்ட்ங்கிறது 20% டிஸ்கவுண்ட் போட்டா எத்தனை ரூபாய்க்கு வாங்கிருப்பேன்? 20% டிஸ்கவுண்ட்னா 100ல 20%ங்கிறது வந்து 20 ரூபா போயிருமா? அப்ப 80 ரூபாய்க்கு வாங்கிருப்பேனா 20 பேனா. சோ செல்லிங் பிரைஸ் என்ன வந்திருக்கும்? இல்ல பையிங் பிரைஸ் 80 ரூபா வந்திருக்கும். கரெக்டா? இப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால யூ காட் இட் 20 rupees பிளஸ் அப்படின்னா அசல் விலை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி பண்ணுவோம்? இது வந்து ஒரிஜினல் பிரைஸ். அப்போ
நான் எப்படி ப்ரொசீட் பண்ணணும்? இந்த எக்ஸ் பெர்சன்டேஜ்ல சாரி எக்ஸ்ங்கிற பிரைஸ்ல ஒரிஜினல் பிரைஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் 20 rupees 20% வந்து 20 rupees 20% is equal to 20 rupees சரியா? அதாவது ஒரிஜினல் பிரைஸ்ல 20 rupees தான் 20 rupees அப்படின்னா எக்ஸ் எவ்வளவு? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20 into 100 divided by 20 இது போதா? ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 20 சாரி 100. ஸோ இதான் எக்ஸாம்பிள் வேல்யூ. இதான் எக்ஸாம்பிள். இதைத்தான் அப்படி இங்க ப்ரொசீட் பண்ண போறேன். ஒரிஜினல் பிரைஸ் எனக்கு என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். என்ன கொடுக்குறாங்க? அந்த எக்ஸ் பிரைஸ்ல 20% கொடுத்ததுனால 25 ரூபாய் எனக்கு தள்ளுபடி கிடைக்குது. எனக்கு 25 ரூபாய் தள்ளுபடி. தட் இஸ் சம்திங் வேல்யூனால எனக்கு 25 ரூபாய் தள்ளுபடி ஆகுது. இந்த 25 ரூபாய் என்னது? எக்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ்? 20% ஆஃப் எக்ஸ். ஓகே, 20% ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து 25. அப்படின்னா எக்ஸ் என்ன? So x equal to 25 into 100 divided by 20. Okay, so now you proceed. 1 20 20 5 20 100 5 25 125. The answer. சரியா? இது இப்படி போட்டுக்கோ, இல்ல நீயாவே ஆப்ஷன்ல இருந்தே நீ வேணாலும் இது பண்ணிக்கோ. ஓகே, சோ ஒரிஜினல் பிரைஸ் வந்து இப்ப நீ வந்து 125 ரூபா அப்படின்னா எப்படி இது பண்ணுவான்னு ஆப்ஷன்ல வந்து 250 இருக்குது, 150 இருக்குது. சோ எந்த வேல்யூல 20% போட்டா எனக்கு 25 ரூபா வரும், அந்த மாதிரி பாத்துக்கோ. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏல வந்து இப்போ 10% இப்போ ஆப்ஷன் ஏ பொறுத்தவரை இப்போ ஆப்ஷன்ல இருந்தே கூட போகலாம். எப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட் தெரியாதவங்க இப்போ 125 ரூபா எடுத்துக்கோங்க. 125ல 10% எவ்வளவு? 12.5. சரியா? அப்புறம் 125ல 10% எவ்வளவு? 25 வந்துருச்சா ஆன்சர்? அப்ப 125 தான் அசல் பிரைஸ். அப்படினாலும் போங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் அகைன் HCF and LCM. இது என்ன டைப்னு பாரு. The HCF of two number is 11. சரி, HCF of two number is 11. two number எதுன்னு கொடுக்கல, அப்ப A, B ன்னு போட்டுக்கிறேன். is equal to 11 கொடுத்திருக்காங்க. and their LCM 693. ஓகே, அதே மாதிரி அதே நம்பர் LCM of A, B எவ்வளவு? 693. one of the number 77. சரி, நான் A வந்து 77 எடுத்துக்கிறேன். B கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி அப்ப இது உனக்கு LCMல ஒன் ஆஃப் த டைப். HCFக்கும் நம்பர்ஸ்க்கும் LCMக்குள்ள ரிலேஷன் என்ன? இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது HCF into LCM equal to product of two number A into B. Okay, product of those two numbers. இப்போ உனக்கு HCF எவ்வளவு கொடுத்திருக்காங்க? HCF 11 கொடுத்திருக்காங்க. LCM 693 கொடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் த நம்பர் 77. அப்படின்னா another நம்பர் என்ன? அப்ப B equal to 11 into 693 divided by 77. இப்ப இதை நீங்க ஈஸியா எப்படினாலும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோ. சிலவங்க இப்படி போவீங்க, ஒரு 11 11 7 11 7 மறுபடியும் அப்படி. இப்ப இந்த மாதிரி 377 நம்பர் இருக்குன்னா ஒரு தடவை செக் பண்ணி பாரு. இந்த யூனிட் டிஜிட்ல 7 எத்தனாவது வரும்? 97 63யா? அப்ப ஒருவேளை 77 into 9 போட்டு பாரு. 9763 6 9763 69 வந்துட்டா? அப்ப டைரக்டா இப்படி அடிச்சுக்கலாமா? 77 இங்க ஒரு 9 9 into 11 99. அப்ப another number B என்னது? 99. So option C. இந்த மாதிரி பாரு. ஓகே, then next. A merchant has 120 liter and 180 liter of two kind of oil. He wants to sell oil by filling two kinds of oils in tins of equal volume. What is the greatest capacity for such a tin? வியாபாரி ரெண்டு வகையான எண்ணெய்களை 120 லிட்டர் 180 லிட்டர் என ரெண்டு கலங்கள்ல வைத்திருக்கிறார். ஓகே, ரெண்டு கலங்கள்ல வைத்திருக்கு. ஒரு இதுல 120 லிட்டர் இருக்குது, ஒரு இதுல 180 லிட்டர் இருக்குது. சம அளவு கொண்ட கலனில் அந்த இரண்டு எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்புகிறார்.
ஓகே, அப்போ ஈக்குவல் வால்யூம் உள்ள ஒரு பாக்கெட்டோ இல்ல பாட்டிலோ ஏதோ ஒண்ணுல இல்ல டின்னோ அதுல விற்க விரும்புறார். ஆனா கலந்து இல்ல, தனித்தனியா தான். ஓகே, அப்படின்னா இந்த இதுல இந்த கலன்கள் இருக்குல்ல, கலன்களோ இல்ல இந்த பாக்ஸ் இந்த டின்னோ இல்ல பாக்ஸோ இல்ல பாட்டிலோ அதோட அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு இருக்கணும்? அதிகபட்ச கொள்ளளவு வால்யூம், ஹையஸ்ட் கெப்பாசிட்டி வால்யூம் எவ்வளவு இருக்கணும்? இப்ப சரி, இந்த கதையெல்லாம் விடு. எப்பவுமே ஒரு ப்ராப்ளத்துல இந்த மாதிரி கொஞ்சம் இந்த வேல்யூ தந்து இந்த கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி, ஸ்மாலஸ்ட் கெப்பாசிட்டி, கிரேட்டஸ்ட் நம்பர் இப்படிலாம் இருந்தாலே immediately you think that problem is related to HCF or LCM. கிரேட்டஸ்ட் இருந்தனா கொடுத்துக்க நம்பருக்கு என்னடு HCF எடுத்துடு, ஸ்மாலஸ்ட் இருந்தனா LCM எடு. ஓகே, எடுத்து என்ன இது அதாவது அப்ளிகேஷன், இது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் HCF and LCM. சரியா? அப்ப கொடுத்திருக்க நம்பர் ரெண்டு நம்பரா, கிரேட்டஸ்ட் நான் என்ன சொன்னேன், LCM எடுக்க சொன்னேனா, சாரி HCF எடுக்க சொன்னேனா. அப்ப 120க்கும் 180க்கும் HCF எடுது. அப்ப HCF எடுக்க இன்னும் you start from the smallest number போட்டேன்னா 60, then இல்ல I can start from 5 ல 5 போட பண்ணலாம். So 2 10, 4 5 20, 3 15, 6 30. Again if you go to 2 12, 18, 6 9, if you go 3 6 3 9, இது மேல போக முடியாது. அப்ப இத ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணனும். எது? இந்த 5 into 2 into 2 into 3 எவ்வளவு வருது? 2 10 20, 20 into 3 60. சோ HCF என்ன வருதுன்னா equal to 60. 60 தான் ஆன்சர். இப்ப ஏன் 60 ஆன்சர் சொல்றேன்னா, இப்ப என்கிட்ட ஈக்குவல் கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்க ஒவ்வொரு பாட்டிலும் இல்ல ஒவ்வொரு டின்னும் 60 லிட்டர் தான் பிடிக்கும். மேக்ஸிமம் 60 லிட்டர். சரியா? மேக்ஸிமம் 60 லிட்டர் தான் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு 120 இருக்குது. அப்போ இந்த ஆயில், இது ஆயில் 1, இது ஆயில் 2. இப்போ ஆயில் 1க்கு எனக்கு எத்தனை பாட்டில் தேவைப்படும்? 2 பாட்டில் தேவைப்படும். சரியா? ஆயில் 2க்கு எனக்கு எத்தனை பாட்டில் தேவைப்படும்? 3 6 18, 3 பாட்டில் தேவைப்படும். மொத்தம் எத்தனை பாட்டில் தேவைப்படும்? 5 பாட்டில் தேவைப்படும். இப்படியும் கணக்கு கேட்கலாம். இவங்க வெறும் கெப்பாசிட்டி மட்டும் கேட்கறாங்க. இப்ப இதே ப்ராப்ளத்துல என்ன ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா கேட்கணும்னா, how many number of equal tins are needed அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 ஒரு ஆப்ஷன் கொடுத்தா, 2 3 4 5 ஆப்ஷன் கொடுத்தா 5 தான் ஆன்சர். ஓகே, அதனால இது நல்லா புரிஞ்சுக்கோ. சப்போஸ் இங்க ஒரு டின்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளவு மட்டும் அதோட நிறுத்திட்டாங்க, 60 லிட்டர். இது என்ன ஃபர்தரா பண்றதா இருந்தா 120 லிட்டர்னா எனக்கு 2 பாட்டில் தேவைப்படும், இல்ல 2 டீன் தேவைப்படும். 180 லிட்டருக்கு எனக்கு 3 டீன் தேவைப்படும். மொத்தம் எத்தனை பாட்டிலோ இல்ல எத்தனை டீன் தேவைப்படும் அப்படின்னா 5 டீன் தேவைப்படும். இது இந்த கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருந்தா அது ஒரு ஆன்சர். சரியா? சரி, நெக்ஸ்ட் ஒன். இது 1 கியூப் இந்த மாதிரி வந்தாலே நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதாவது கியூப் சீரிஸ்ல உள்ள ஃபார்முலா நேச்சுரல் sum of the cube of n natural numbers, sum of the cube of square of n natural number. இது நமக்கு ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே நிறைய படிச்சிருப்பீங்க. சோ கியூபுக்கு என்ன ஃபார்முலா வரும்? n into கியூபுக்கு n into n plus 1 divided by 2 in the whole square. சரியா? இப்ப கொடுத்திருக்கிறது இது கொடுத்திருக்காங்களா? இது கொடுத்திருக்காங்களா? அப்ப இன்னொன்னு இது கொடுத்திருக்காங்க, இதோட மதிப்பு கேக்குறாங்க. இன்னொன்னு இதுல இன்னொரு டைப், இதுலயே இந்த ப்ராப்ளத்துல இன்னொரு ஸ்டெப்பா ஃபர்தர் கேட்கலாம். k யோட மதிப்பு கேட்கலாம். ஆனா k மதிப்பு கேட்கல, மொத்தம் இந்த செட்டோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. 1 cube plus 2 cube 3 cube plus k cube வேல்யூ 72,900 இருந்தால் அப்படின்னா 1 plus 2 plus 3 plus k யோட மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த டேர்ம் நம்ம இப்படி எழுதிக்கலாமா? இந்த டேர்ம் அதாவது 1 cube plus 2 cube plus 3 cube plus k cube n into n plus 1 divided by 2 the whole square equal to 72,900 எழுதிக்கலாமா? ஓகே, அப்படி எழுதிச்சுன்னா இது ஒண்ணு கிடைக்குமா? சரி, அப்புறம் இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 இதுக்கு என்ன ஃபார்முலா? n into n plus 1 by 2 தானே? ஓகே, இதுக்கு ஃபார்முலா என்னது? n into n plus 1 divided by 2 is equal to என்ன? ரொம்ப சிம்பிள். n into n plus 1 divided by 2 இந்த ஹோல் ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னா
இது அப்படின்னா இதுல இருந்து இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணிடலாமா அப்படின்னா n into n plus 1 divided by 2 என்ன வரும்? இத ஸ்கொயர் பண்ணா இத ரூட் எடுத்தாச்சுன்னா அப்ப இதுக்கு ரூட் எடுப்போமா? ரூட் ஆஃப் 72900. இப்ப இது நீங்க தெரிஞ்சிருக்கணும். 30 வரைக்கும் இந்த ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். இப்ப இது என்ன 25 ஸ்கொயர் என்ன வரும்? 625. அப்படின்னா 625 மேல. அப்ப அதுக்கு மேல 9 வரணும்னா எந்த இடத்துல வரணும்? 7ல வரணும். அப்படின்னா 27. அப்ப இது 27 20க்கு ஒரு 0. சோ இது வேல்யூ என்னது? 270. அப்பனா என்ன? n into n plus 1 is equal to 270. அதான் இது இந்த வேல்யூ. சோ ஆன்சர் வந்து 270 ஆப்ஷன் சி. ஓகே, புரியாதவங்க ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணி பாத்துக்கோ. தென் நெக்ஸ்ட் क्वेश्चन again LCM. இது அதே டைப் தான். அதாவது LCM கொடுத்திருக்குது, HCF ரிலேஷன்ஷிப் கொடுத்திருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க, இன்னொரு நம்பர். ஓகே, அப்ப இதுக்கு அதே ஃபார்முலா தான். சோ இதுல இருந்து என்ன LCM ரிலேட்டட் ஓகே 4 ப்ராப்ளம் வருதுன்னா என்னென்ன டிஃபரெண்ட் மெத்தட்ல வருதுன்னு கொஞ்சம் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கோங்க. சோ இதோட ரிலேஷன் நம்ம இப்பதான் பார்த்தோம். HCF into LCM equal to the product of two numbers A into B. இப்போ இங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாரு. LCM இருக்குதா? LCM equal to LCM of two number is 6 times their HCF. 6 times their HCF. இது ஒரு ரிலேஷன். சரி, if the HCF is 12, if the HCF வந்து கொடுத்துட்டாங்க அது 12 அப்படின்னா 12 and one of the number is A. One of the number is 36. அப்ப A equal to 36. Find the other number. B என்ன? சரி, இப்ப கொடுத்திருக்க எதெல்லாம் நமக்கு அவைலபிள்? HCF வந்து அவைலபிள். இது எவ்வளவு? 12. LCM என்னது? LCM is equal to 6 into HCF. சரி, A எவ்வளவு? 36. B கண்டுபிடிக்கணும். அப்ப LCM வந்து நமக்கு HCF in terms HCF ஆல இருக்குது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்? HCF 12 அப்படின்னா HCF 12 அப்படின்னா 12 into 6 into 12. கரெக்டா? 6 time of HCF. இது HCF. HCF னா 12. 6 into 12 equal to equal to 36 into B. So B equal to easy தானே? B equal to 12 into 6 into 12 divided by 36. So easily you can strike out 4 r 6, r 36, 4 r 6, e r 12. So B equal to 2 into 12, 24. Okay, here is the option. Then next, in the series 2, 3, 5, 9x 33y அப்படின்னா x plus y என்ன? ஸோ நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்பர் கொடுத்தாங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் ஏதாவது எடுத்து பாரு, டிஃபரன்ஸ் இந்த மாதிரி வருதுன்னு. சரியா? இப்ப இதுல டிஃபரன்ஸ் என்ன வரும்? 2க்கும் 3க்கும் 1 வருது, அப்புறம் 2, 4 என்ன ரேஞ்சில் வருதுன்னு பாரு. So once again I am rewriting this one. 2, 3, 5, 9, x 33, y. சரியா? அப்ப இதுக்கு ரெண்டுக்கு என்னென்ன இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1, இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4. ஸோ 1, 2, 4. ஸோ இப்ப யோசிச்சு பார்க்கணும், இதுக்கும் இப்ப நான் 8 போட்டா 17 வரும். கரெக்டா? இப்ப நான் அதாவது 4க்கு அப்புறம் நான் 8 போட்டேன் அப்படின்னா 17 வரும். அப்ப 17 கூட 16 போட்டா 33 வருதான்னு பாரு. 7 அப்ப 20, 27, 30, 30 வருது. அப்ப அந்த சீரீஸ்லயே போ. So 4, 8 போட்டா இந்த xல என்ன வரும்? x equal to 17 வரும். Then again
அப்ப 17 பிளஸ் 16 போடணும். ஓகே, 17 பிளஸ் 16 போட்டா நமக்கு என்ன வருது? இந்த இந்த இது கிடைக்கும். சரியா? இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் இந்த 33 கூட 16 32 கொண்டு வரணும். 16 32. அப்ப இந்த 32க்கு 33 நாம் இது பண்ணனா y என்ன வரும்? y equal to 65. 65. கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? x plus y என்னன்னு கேக்குறாங்க. இது equal to 17 plus 65. So எவ்வளவு வருது? 60, 70, 77, 82. கரெக்டா? 82 is the answer. A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. அதே மாதிரி ரிவர்ஸ்ல எழுத சொல்றாங்க. ரிவர்ஸ்ல எழுதும்போது A இங்க எழுதுறேன்னா this is A. A அப்புறம் B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. சரி, இப்ப எழுதியாச்சா? இனி how many consonant will appear the left of the vowels? இப்ப vowels எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. Identify the vowels. Vowels எதெல்லாம்? A, E, I, O, இங்க ஒரு O, A, E, I, O, இங்க ஒரு U, இது E, but இது ஒரு A. மொத்த 10 vowels வருதான்னு பாரு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, some are missing. I. தானே A, E, I, O தானே A, E, I, O, U. சரிச்சா? இனி பாரு. எங்க அதாவது எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்துக்கு இடதுபுறம், அதாவது லெஃப்ட் சைட்ல வரக்கூடிய உயிரெழுத்து இல்லாத எழுத்துக்கள். ஓகே, அதை கவுண்ட் பண்ணி உயிரெழுத்து இல்லாத எழுத்துக்கு லெஃப்ட் சைட்ல வரணும். வவல்ஸுக்கு லெஃப்ட் சைடு. ஸோ வவல்ஸ் லெஃப்ட் சைடு எதெல்லாம் சொல்லலாம்? இது ஒன்று சொல்லலாமா? 1 வவல்ஸ் லெஃப்ட் சைடு, நாட் வவல்ஸ். வவல்ஸ் லெஃப்ட் சைடு இது 2. லெஃப்ட் வவல்ஸுக்கு லெஃப்ட் சைடு இது இல்ல 2. இது வவல்ஸ் லெஃப்ட் சைடு இது சொல்லலாமா? இந்த G. ஸோ 3. அப்புறம் இது 4, இது இது 5, இது 6, இது 7, 8, இது 9. இங்க யாருமே இல்ல. சோ மொத்தம் 9 வவல்ஸுக்கு இல்ல, 9 கான்சனன்ட்ஸ் ஆர் தேர். இதை எழுதி ஒருக்கா செக் பண்ணிக்கோ. சரியா? So next, if Ramila says, இது வந்து பிளட் ரிலேஷன் கொஸ்டின் தானே, இத கொஞ்சம் வாசிக்க அதை அப்படியே நீங்க இது பண்ணிட்டே வரணும். அதாவது ரமிலா கூறுகிறார், எனது மாமனாரான ராமநாதன். அப்ப ரமீலா வந்து பொண்ணு, அவளோட மாமனார் தான் ராமநாதன். சரியா?
அப்ப ரமீலாவோட ஃபாதர் இன்லா, ரமீலாவோட ஃபாதர் இன்லா தான் ராமநாதன். அவருடைய ஒரே மகனான ராமன், ராகவி, ராமன், ராகவியின் தந்தை. ராமன் வந்து ராகவியோட தந்தை. ரமணி வந்து ராகவியின் சகோதரி. அப்படின்னா என்ன உறவுன்னு கேக்குறாங்க தமிழ்ல. அங்க இங்கிலீஷ்ல போகணும்னா, இஃப் ரமிலா சேஸ், இதை நான் எப்படி ப்ரொசீட் பண்றேன்னு பாருங்க. இஃப் ரமிலா சேஸ் Raghavi's father Raman is, okay, Raghavi's father Raman is the only son of my father-in-law Ramanathan. அவளுடைய father-in-law ராமநாதன். சரியா? So இவளுடைய father-in-law ராமநாதன். யாரோட father-in-law? இவள the ரமிலாவோட father-in-law. சரியா? ரமிலாவோட அங்கிள், father-in-law. அப்புறம் தென் ராகவிஸ் ஃபாதர் வந்து ராமன். அந்த ராமன் யாரு? ராமன் who is the only son of ராமநாதன். ராமநாதனுடைய ஒரே மகன் தான் ராமன். சோ ராமன், இந்த ராமனுடைய ஒரே மகன், இவரோட ஒரே பிள்ளை தான் இவங்க. ஓகே, இவரோட மாமனார் இது. அப்போ ஒரே மகன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இருந்து ஆகணும். ஏன்னா இவளுக்கு இவ மாமனார், இது ஃபாதர்னா, அப்ப இது இவங்க யாரு? டாட்டர் இன்லா. யாருக்கு? ராமநாதன். இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சா? அப்புறம் then how then how is Ramani, who is the sister of Raghavi? இப்ப ராகவியும் ரமணியும் சிஸ்டர்ஸ் தானே. ரமணி who is the sister of ராகவி, இவங்க ரெண்டு சிஸ்டர். ஓகே, தென் ராகவியோட ஃபாதர் யாரு? ராமன். அப்ப ராகவியோட ஃபாதர்ங்கிறது ராமன். அப்ப ராகவி இங்க வருவாங்களா? ராகவி. அப்புறம் ராகவியும் ரமணியும் சிஸ்டர்ஸா? சரியா? அப்போ இப்ப பாரு, இப்ப என்ன கேக்குறாங்க? ஹவிஸ் ரமணி, இந்த ரமணி வந்து ராமநாதனுக்கும் ரமணிக்கும் என்ன ரிலேஷன்? அப்ப என்ன? பேத்தி தானே வரும், கிராண்ட் டாட்டர். ராமனோட மகன் ராமன், ராமனோட மகள் இது. சரியா? அப்போ பேத்தினா கிராண்ட் டாட்டர் வரும். ஆன்சர் வந்து பேத்தினா கிராண்ட் டாட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது என்ன டைப்னு பார்த்துக்கோ. இந்த அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் எப்பவுமே சொல்லிக்கிறேன், ரெண்டே ஃபார்முலா தான் இருக்கு. ஒன்னு 2 இயர் கேட்பான், இல்லைன்னா 3 இயர் கேட்பாங்க. இங்க என்ன கேட்கறாங்க? 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. இதே ப்ராப்ளத்துல ஒன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட வேல்யூவை கொடுத்துட்டு பிரின்சிபலை கேட்கலாம், வேல்யூவை கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம், இயர் கேட்கலாம், எப்படினாலும் மாத்தி கேட்கலாம். சோ இங்க கொடுத்திருக்கிறது என்னது? the difference between simple interest, compound interest இது அப்படின்னா அதுக்குடைய ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ CI, difference between CI and SI equal to, for 3 இயருக்கு என்ன ப்ராப்ளம், என்ன ஃபார்முலா? P into R by 100 the whole square into 300 plus R, நோட் பண்ணி வச்சுக்கோ, by 100. இதே ஒன்லி 2 இயர் கேட்டாங்கன்னா இது மட்டும் தான் வரும், P into R by 100 the whole square மட்டும் வரும். இனி கொடுத்துருக்க வேலையெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூ எடுக்க பாரு, அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, சோ இது ஈக்குவல் டு P எவ்வளவு? 10,000 இன்டு R வந்து எவ்வளவு? 15% பெர். சோ அதனா 15 by 100 the whole square இன்னொரு எழுதிக்கலாமா? 15 by 100
இன்டு 300 + 15 315 எழுதிக்கலாமா? டிவைடட் பை 100. இதை நீ எப்படினாலும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோ. முதல்ல எல்லா ஜீரோ இங்க அடிச்சாலும் சரி, அது உன்னோட விருப்பம். சரி, இதை நான் ஒரு 3×5 15 டிவைடட் பை 20. 2×5 10 ஒன்று. அதே மாதிரி 3×5 15 டிவைட் பை 20. இதாவது 6×5 30, 3×5 15. அதே மாதிரி இங்க 20. இப்போ நான் this 20, this 20, this 0, this 0, this 0, this 0, 1 2 2, 2 10. இப்போ 3 15, 3 மணி 45. ஸோ 45ஐயும் 63ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடியது இது பண்ண 2835 கிடைக்கும். ஓகே, 15, 4 12, 6 30, 30 42 43 3, 6 24, அதுல 24 + 4 28. ஓகே, ஏனி அப்ப இது கிடைக்குமா? இது டிவைடட் பை 4, அதாவது 2835 டிவைடட் பை 4. ஏன்னா கீழே 2 2 இருக்குல்ல, இந்த 2 அந்த 2 4 ஆமா. ஸோ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 7 28. ஓகே, 7 28, ஒரு 0, தென் 7 35, 28. சாரி 7 இல்ல 4 தானே. 7 28, 0, 5 20, 6 20, 7 28, அது அகெயின் என்ன 32, மீதி 3, 32 30 மீதி 3, 30, 7 28, அதுல 2 20, 5 28. ஸோ 708.75. ஸோ கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட பாருங்க. நெக்ஸ்ட் எகைன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வர்றதுதான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், a person takes a loan 2000 லோன் எடுக்கிறான், 6% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டிக்கு, கூட்டு வட்டி இல்ல, தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஒரு வருஷம் முடியல 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துருதான். அப்படின்னா 2வது ஆண்டு முடிவுல எவ்வளவு? இதை நீங்க பிராக்டிகலாவே யோசிச்சு பாரு. ஒருத்தர் 2000 கடன் வாங்குற, 6% வட்டி. ஓகே, 2000 ரூபாய்க்கு 6%னா எவ்வளவு? 120 ரூபா. சரியா? 120 ரூபா ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் ஆனா ஒரு வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துருத. ஓகே, 1000 ரூபாய் திருப்பி கொடுத்தா அப்ப மீதி 1000 ரூபாய் தான் அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியிருக்குது. அப்ப அந்த 2வது வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 6%னா 2000 கூட போடக்கூடாது, 1000க்கு 6% எவ்வளவு? அது ஒரு 60 ரூபா. ஓகே, அப்ப மீதி எவ்வளவு கொடுக்கணும்? ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துட்ட. இப்ப கொடுக்க வேண்டியது முதல் வருஷத்தோட வட்டி ஒரு 120,000, 2வது வருஷத்தோட வட்டி ஒரு 60 ரூபா. அப்ப 120 60 எவ்வளவு? 180. அப்ப 1180 ரூபாய் கொடுக்கணும். இதான் 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 இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பிராக்டிகலா கொண்டு போ. இல்லைன்னா இந்த மாதிரி எழுதிக்க. இப்ப லோன் அமௌண்ட் என்ன? லோன் அமௌண்ட் இயர், அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட். சோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகே, சோ இப்ப லோன் வேல்யூ வந்து லோன் அமௌண்ட் வந்து 2000 ரூபாய். முதல் வருஷம் எத்தனை பர்சன்ட்? 6% இன்ட்ரெஸ்ட் வட்டி. 6% வட்டி அப்படின்னா 2000த்துல 6% எவ்வளவு? அது நான் சொன்னதான். 2000த்துல 6%னா டிவைட் பை 100 எவ்வளவு வரும்? 120 ரூபா வரும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 120 ரூபா முதல் வருஷத்துக்கு வட்டி. ஆனா 2வது வருஷம் என்ன பண்றேன்னு 1000 ரூபாய் திருப்பி கொடுத்துருத. 1000 ரிட்டர்ன். இது கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 1000 rupees returned after 1 year. அப்ப லோன் அமௌண்ட் உனக்கு எவ்வளவுதான் இருக்கும்? 2வது வருஷத்துல 1000 ரூபாய் தானே இருக்கும். அப்புறம் இதுல எந்த மாறாது, ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி இதோட சேராது. சரியா? லோன் அமௌண்ட் 1000 ரூபாய் தான் இருக்கும். அப்ப 2வது வருஷத்துல அதே 6% வட்டிக்கு 1000 ரூபாய்க்கு 6% எவ்வளவு? 60 ரூபாய் வருமா? 60 ரூபாய். அப்ப மொத்த வட்டி எவ்வளவு? 180 ரூபாய். இப்ப எவ்வளவு கொடுக்கணும்? 1000 ரூபாயும் ஒரு 180 ரூபாயும் கொடுக்கணும். அப்ப 1000 180 1000. சோ கிவன் எவ்வளவு கொடுக்கணும்? 1180 ரூபாய் கொடுக்கணும். ஆப்ஷன் பி.
அதே மாதிரி தான் இன்னொரு கணக்கும் அதே வட்டி கணக்கு தான். இதுல என்ன என்ன சொன்னா விக்னேஷ் வந்து 10,000 கடன் வாங்குறான் 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்ல 4% வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா 10,000 ஒருத்தன்ட்ட வாங்கிட்டு இன்னொருத்தனுக்கு அத கடன் குடுக்குறான். ஓகே. ஆனா 6% வட்டி குடுக்குறான். அப்படின்னா எவ்வளோ அவனுக்கு லாபம் வந்திருக்கும்? ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ லாபம் வந்திருக்கும்? இதுவும் இதே ப்ரொசீஜர் தான். சரி, இதே ப்ரொசீஜர அப்படியே ஃபாலோ பண்ணு. என்ன லோன் அமௌண்ட் வந்து ரூ. 10,000 இயர் 1 எடுத்துக்கோ. இயர் 1 இது. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 4%. சோ 10,000த்துல 4% எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரூ. 400. 4/100 வந்து ரூ. 400 வரும். சரியா? அதே மாரி அதே மாரி இங்க லோன் 2வது வருஷம் லோன் அதே 10,000 தான். ஏன்னா தனி வட்டி தானே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே, வட்டி கூட கூட்ட மாட்டோம்ல. சோ 2வது வருஷம் அதே 4%. சோ அதே ரூ. 400 தான் ரூ. 400 வட்டி வரும். இது 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 யாருக்கு? இது வந்து இது யாரோடக்குன்னா, இது விக்னேஷ் வாங்குன கடனுக்கு. இது விக்னேஷோட கதை. இந்த விக்னேஷ் என்ன பண்றான்? யாருக்கு குடுக்குறான் வட்டி? ஹி லெண்ட் டூ சஞ்சய் குடுக்குறான். ஓகே. ஹி லெண்ட் டூ சஞ்சய். சஞ்சய். சஞ்சய் குடுக்கும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் மட்டும் கூட்டியிருக்கான். அவனுக்கு வட்டி எவ்வளவு வசூலிக்கான் அப்படின்னா, அவனுக்கு 6 அவனுக்கு வட்டி எவ்வளவுன்னா, அதே 6 அண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டுறான். எத்தனை பெர்சன்டேஜ்? 6% தான் கூட்டிறான். அப்ப ரூ. 10,000க்கு 6%ங்கிறது எவ்வளவு? ரூ. 600. அதே மாதிரி தான் 2வது வருஷமும் அதே 6% தான். அப்ப ரூ. 10,000ல 6%ங்கிறது ₹600. கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க? ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு கிடைத்த ஒவ்வொரு ஆண்டின் லாபம் என்ன? அப்ப லாபம் எவ்வளவு? 600 மைனஸ் 400 எவ்வளவு வருது? ₹200 டிஃபரன்ஸ் வருது. ஓகே. கெயின் பாத்தியா அப்படின்னா, கெயின் பார்த்தாச்சுன்னா இங்க ஒரு ₹200 அவனுக்கு லாபம், இங்க ஒரு ₹200 லாபம். சோ அதான். சோ எவ்ரி இயர் he is getting gain of ₹200. ஓகே. Then here find the again LCM and HCF. Find the ratio between HCF and LCM of the number 7 and 3. சரி. இது அப்போ 2 நம்பர் கொடுத்திருக்காங்க. ஓகே. முதல்ல LCM கண்டுபிடி. LCM of 7, 13 என்ன வரும்? ஏன்னா ரெண்டுமே prime numbers. So that is equal to multiply பண்ணு 91. HCF கண்டுபிடி. HCF of 7, 13. prime number HCF always 1. ஏன்னா 1 மட்டும் தான் காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ நீ 8 போட்டாலுமே 7, 13 போட்டேன்னு வச்சுக்கோ, இதுக்கு காமனா எதுவுமே எடுக்க முடியாது, 1 மட்டும் தான் எடுக்க முடியும். சரியா? ஸோ 1 இஸ் த ஆல்வேஸ் HCF. இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? மீச்சிம மற்றும் மீ போவ. அப்போ HCF-க்கும் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது HCF is to LCM. So HCF வேல்யூ என்னது? 1. இதோட வேல்யூ 1 is to LCM வேல்யூ என்னது? 91. So this is the answer. 1 is to 91. This one இது ஒரு பசில் மாதிரி. அதாவது கயல் வந்து 5 டசன் முட்டை வாங்குறாங்க. He bought 5 dozen eggs. அந்த 5 dozen eggsல 45 எக் வந்து அழுகி போயிருது, ராட்டன் எக்ஸ். சாரி, 45 எக் நல்ல முட்டை, குட் எக்ஸ். அப்படின்னா கெட்ட முட்டை எவ்வளவு இருக்கும் அத பெர்சன்டேஜ்ல சொல்லணும். சரியா? அத பெர்சன்டேஜ் சொல்லணும். சோ 5 டசன்னா என்னது? 5 டசன்னா 5 into 12 எவ்வளவு? 60 முட்டை இருக்குது. இந்த 60 முட்டையில 60 முட்டை நல்ல முட்டை எவ்வளவு? 45. அப்ப கெட்ட முட்டை எவ்வளவு இருக்கும்? 15 இருக்குமா? இத பெர்சன்டேஜ்ல சொல்லணும். பெர்சன்டேஜ்னா இந்த 60 முட்டையில 15 கெட்ட முட்டை. அப்படின்னா எத்தனை பெர்சன்டேஜ்? சோ ஒரு 15 into 100, 4 15 60. சோ 1/4 into 100. அப்ப எவ்வளவு? 25%. அதான் கேக்குறாங்க. சரியா? The next question. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா you will feel.
என்னடா சண்டே வந்து 2, டியூஸ்டே 3, தர்ஸ்டே 2 இந்த மாதிரிலாம் ஒரு சம்மந்தமே இல்லாம ஆ அ இங்கிலீஷ வச்சு ஏதாவது குடுத்துருக்காங்கன்னா, கொஞ்சம் யோசித்து பாரு. சிலவங்க வந்து எப்படி பாப்பாங்கன்னா, ஒருவேளை இது வந்து அந்த கேலண்டர்ல ஆட் டேஸா இருக்குமோ? சண்டே ஒருவேள 2 ஆட் டேஸா இருந்தா, அப்புறம் டியூஸ்டே எப்படி பார்த்தாலும் மண்டே கேட்குறாங்க. ஓகே. இப்ப நான் வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எப்படியும் இப்படி நீங்க ட்ரை பண்ணீங்க. இப்ப சண்டே 2ன்னு போட்டிருக்குது. டியூஸ்டே 3 போட்டிருக்காங்க. அப்புறம் தர்ஸ்டே மறுபடியும் 2 அப்புறம் ஃப்ரைடே என்ன வரும்? சாட்டர்டே இப்ப 2, 3, 2, 3 வருதோன்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். அப்படின்னா, மண்டே என்ன வரும்னு பார்க்கலாம். ஒருவேள மண்டே 1 வரலாமோ? 4 வரலாமோ? அந்த மாரி. இந்த மாரி யோசிப்போம். ஆனா அது அது இப்ப இதுல மேட்ச் ஆகல. அப்படின்னா வேற ஏதோ அதுல ஒரு இது இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு இத வச்சு போடுறாங்க. இந்த மாரி இருக்கும்போது, ஒண்ணு அ அ ஒண்ணு பொசிஷன யோசித்து பாரு. அத ஏபிசிடி பொசிஷன் வச்சு பாரு. இல்லையா, அது வந்து அப்படி இல்லையா, அ அதுல ஏதாவது அ அ என்ன வவல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இப்ப சண்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா, எஸ், யு, என், டி, ஏ, ஒய் சண்டே. இப்ப இதுல 2 குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏதாவது டிஃபரண்ட் இதுல 2 வவல்ஸ் இருக்கு. சரிதானே? யூ ஒரு வவல்ஸ், ஏ ஒரு வவல். இப்படி எடுத்துக்கலாம். சரி, டியூஸ்டே பாரு 3 குடுத்துருக்காங்களா? 3 வவல்ஸ் இருக்கா? செக் பண்ணு. யூ இருக்குது, இ இருக்குது, ஏ இருக்குது. அப்படின்னா என்ன? மண்டேல எவ்வளோ? அப்ப எம், ஓ, என், டி, ஏ, ஒய் மண்டே. மண்டேல எத்தன வவல்ஸ் இருக்குது? 1 ஒரு ஏ 1, ஓ 1. அப்ப இஸ் திஸ் ஈக்குவல் டூ 2 இதான். சரியா? I think these are the questions from the 2024 Group 4 paper. So tomorrow or day after tomorrow, I can give the 2020 next 19 or 21 paper. I think so. I will give the explanation.